அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகப்போர்ல அவங்களுடைய கை ஓங்கின பிறகு என்ன செய்யறாங்கன்னா, முஆவியாவுக்கு கடிதம் அனுப்பி எங்க கை ஓங்கி விட்டது, எல்லாரும் எனக்கு பின்னால் அணிவகுத்து விட்டார்கள், எனவே என்னை நீ ஆட்சி தலைவரா ஏத்துக்கிறணும், ஏத்துக்கொண்டு நீ உறுதிமொழி தரணும் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பு அனுப்புகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் பல தூதர்களை தொடர்ச்சி அனுப்புகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுக்கிறாங்க. நான் அவரை ஆட்சியாளராக ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்னு கேட்டா, அவர் உஸ்மானை கொன்றவர்களை அவர்தான் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார், அவங்களெல்லாம் அவரோடு தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவர் இவ்வளவு ஆட்டமும் போடுகிறார். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில ஆட்களை வைத்தும் இருந்தார், நம்மளே பார்த்தோம். சில ஆட்கள் அவர் கூடவே இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் அவரோடு இருக்கிற காரணத்தினால் அவரை நான் ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் அந்த கொலையாளிகளை என்கிட்ட பிடிச்சு தரட்டும், நான் அதுக்கப்புறம் அவர் ஆட்சி தலைவராக ஏத்துக்கிற முதல் ஆளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அனுப்புறாங்க. திருப்பி இப்படி பல பல சஹாபாக்கள் பல தாபியின்களும் இங்கே அங்கேயுமாக பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் உறுதியா ஒரே முடிவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துறாங்க. இது நான் தனியா தான் இருப்பேன், இல்லனா உனக்கு இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நம்ம பிரிச்சிடக்கூடாது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்துச்சு, ரெண்டு நாடாகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, நம்ம ஒரு தலைவர் முஆவியா ஒரு தலைவர்னா நாடு ரெண்டாயிரும், அப்ப ரெண்டு நாடாக இருப்பதை நம்ம அனுமதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு அவங்க கிளம்புறாங்க, யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா இருக்கிறது ஷாம்ல, இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது இந்த சிஃபின் இந்த ஒட்டக போரோட என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலைநகரத்தையே மதீனாவில இருந்து கூஃபாவுக்கு மாத்தி கொண்டாங்க. மதீனா ஒரு சேஃப்டியான இடம் இல்லாம போன உடனே கூஃபாவிலேயே அவங்க கூஃபாங்கிறது ஈராக், அப்ப ஈராக்கிலேயே அவர்கள் தங்களுடைய தலைமையகத்தை வைத்துக் கொண்டார்கள். அங்கே இருந்து என்ன செய்யறாங்க, ஈராக்ல இருந்து ஷாம் சிரியாவை நோக்கி புறப்படுறாங்க. மதீனா அமைதியா இருக்கு. இந்த சண்டை சச்சரவுகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையோட மதீனாவில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை. அப்ப இவங்க படையெடுத்து போறார்கள் என்ற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே, முஆவியாவுக்கு தெரிஞ்ச உடனே அவரும் மக்கள் மத்தியில இவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உசுப்பேத்துகிறார். அதாவது ஜிஹாதை பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லி அதை ஆர்வமூட்டி அவர் தன்னுடைய படையை திரட்டினார் என்று சொல்லிதான் பிதாயா நிஹாயா போன்ற ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப முஆவியாவும் அதே மாதிரி இஸ்லாத்திற்காக நம்ம ஆயுதம் தாங்குற கடமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இஸ்லாத்தின் பெயரால் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு பெரிய படையெடுத்து கொண்டு வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருக்குள்ள அவர் நுழைஞ்சிடக்கூடாது, ஷாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை நாம வழிமறிக்கணும் என்கிற அளவுல இவங்களும் என்ன செய்யறாங்க, முஆவியா அதுக்கு தளபதியாக அலி தான் வர்றாங்க, இதுக்கு தளபதியாக முஆவியா வர்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் நேரடியாக என்ன செய்யறாங்க, சந்திக்கிறதுக்காக இவர் ஊருக்குள் நுழையாம தடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். போன உடனே அவங்க பயணப்பட்டு வர்றாங்க. சிஃபீன்ங்கிறது ஒரு இடம், அதனால அந்த இடத்துல நடந்த யுத்தமா இருக்கிறதுனால தான் இந்த யுத்தத்துக்கு பேரு சிஃபீன் யுத்தம். சிஃபீன் அதுக்கு அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஒரு இடத்துக்கு பெயர். ஃபுராத் என்ற அந்த யூப்ரட்டிஸ்ங்கிற நதி இருக்குல்ல, அந்த ஃபுராத்தும்பாங்க. அந்த ஃபுராத் என்ற நதி கரையில அந்த ஊர் அமைந்திருக்கிறது, சிஃபீன்கிற இடம். அப்ப அந்த நதிக்கரையோரமாக அந்த சிஃபீன்கிற இடத்துல அவங்களும் வரவு இவங்களும் அந்த இடத்துக்கு வரும் கரெக்டா இருக்கிறது. அந்த சிஃபீன் அவங்க அங்கிருந்து வர்றாங்க, இவங்க இங்கிருந்து வர்றாங்க, ரெண்டு பேரும் எந்த இடத்தை நெருங்குறாங்கன்னா சிஃபீன்கிற அந்த இடம் வந்த உடனே அவரு இவரை தாண்ட முடியல, இவர் அவங்கள தாண்ட முடியலங்கிற அளவுல அந்த இடத்துக்கிட்ட அசம்பிள் ஆயிடுறாங்க. ஆன உடனே முஆவியா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் ரொம்ப போர் தந்திரத்தில் ரொம்ப கூடுனவர். ஏன்னா அவர் பாரம்பரியம் அபு சுஃபியான் அவர் தகப்பனாரு, அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல போர்க்களங்களில் எது தலைமை தாங்கினவர். அபூஜஹலுக்கு பிறகு மொத்தத்துக்கும் தலைமை யார் தான், இவர் பாப்பா தான். இவருடைய தகப்பனார் அபு சுஃபியான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பல போர்க்களங்களை வழிநடத்தி சென்றவராக இருந்தார். அந்த ஒட்டுமொத்த இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கும் தலைமை தாங்கினவர். இந்த போர் தந்திரங்கள் எல்லாம் நல்ல அறிந்தவர் யாரு, இவருடைய தகப்பனார் அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய மகன் தான் இவர்.
ஆனா அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அபூ சுஃபியான் வந்து விட்டார். அப்ப அந்த நிறைய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் இவர் கவனிப்பாரு. போனோன்னு போர்ல ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரே ஒரு குடி தண்ணீருக்கான ஒரு ஊரணியோ குளமோ ஏதோ ஒன்று இருக்கிறது ஏரியோ அதை பூரா இவங்க ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டாங்க. தண்ணி வந்து இவங்களுக்கு தண்ணி உள்ள இடமெல்லாம் யாருக்கு? முஆவியாவுக்கு கிடைச்சு போச்சு. அவங்க வந்து அவ்வளவுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் அனுபவம் இல்லை, வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, இவங்க பக்கத்துல வந்து உள்ளதா இருக்கனால இவங்களுக்கு தெரியும் தங்களுடைய ஏரியா என்னங்கிறது. அவங்க ஈராக்ல இருந்து படை திரட்டி வர்றாங்க, அதனால அவர்கள் தண்ணி இல்லாத இடத்துலயும் இவங்க தண்ணி உள்ள இடத்துலயும் தங்குறாங்க. தண்ணி தாகத்துல அவங்க துடிக்கிறாங்க, தண்ணி இல்ல. கடைசியா வந்து தண்ணி எடுக்க வர்றவங்கள விரட்டி விடுறாங்க, யுத்தம் நடக்கல. ஆனால் கடைசியா என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சமரசமாயி தண்ணியை மட்டும் யாரும் தடுக்க கூடாது, தண்ணி எடுக்க வரும்பொழுது ஆயுதங்கள் இல்லாம வெறுங்கையோட வந்து தண்ணி எடுத்துட்டு போகணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுலயும் சமாதானமா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்ப இது வந்து சேர்றாங்கன்னு கேட்டா அந்த இடத்துல துல்ஹஜ் மாசம் முதல் தேதி என்று, துல்ஹஜ் மாசம், துல்ஹஜ்னா 36ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 36ல இந்த ஒட்டக போர் முடிஞ்ச பிறகு துல்ஹஜ் மாசம் முதல் தேதி என்று இந்த இடத்துல வந்து அவங்க அசம்பிள் ஆகுறாங்க. அன்றைக்கு யுத்தம் ரெண்டு படைக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட மாசம் முழுசும் சண்டை நடக்கிறது. அப்ப முஆவியா ரொம்ப வலிமை, அவர் ஸ்ட்ரென்த் இதுல உங்களுக்கு விளங்குறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னதான் ஒரு படையை திரட்டிட்டு வர்றாரு, வலிமையான படை நினைத்து கொண்டு வருகிறார். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாசம் என்ன செய்றார்? அவரு நின்று தாக்கு பிடிக்கிறார். துல்ஹஜ் மாசம் முழுவதும் என்ன நடக்கிறது? சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாச சண்டையில இங்கேயும் அங்கேயும் வந்து ஈக்குவலான இழப்புகள் ரெண்டு பக்கமும். கிட்டத்தட்ட அதாவது வரலாற்றில் இதை சொன்னாலே ஆச்சரியப்படுவார்கள், 70,000 பேர் கொல்லப்படுறாங்க ரெண்டு பக்கமும் இஸ்லாத்தின் பெயரால். ரெண்டு பக்கமும் ஆயுதம் தூக்கியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் தான் ஆயுதம் தூக்கினார்கள். ரெண்டு பக்கமும் கொலை செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான், கொல்லப்பட்டவர்களே முஸ்லிம்கள் தான். அப்ப 70,000 பேர் இந்த ஒரு மாசத்துல கொல்லப்பட்டு ஏராளமான பேர் ரெண்டு தரப்பினாலையும் கைது செய்யப்பட்டு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்கள் படுகாயம் அடைந்து பலவிதமான சோர்வுகள் வந்தவுடனே ஒரு மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வருது? நம்ம பேச்சு தீர்த்துக்கிறோமேங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பக்கத்திலையும் ஒரு அளவுக்கு மேல அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கல்ல. என்னையா மாச கணக்கில் இதே வேலையை ஆயுதம் தூக்கிட்டு இருக்க முடியுமா பயந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜியாகவே ரெண்டு பேருக்குமே ஒரு பலவீனம் ஏற்பட்டு முஹர்ரம் 1ஆம் தேதிக்கு வந்து போரை நிறுத்துறாங்க. துல்ஹஜ் மாசம் முழுசும் போர் நடக்கிறது. ஒரு மாசத்துக்கு பிறகு முஹர்ரம்ங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல அடுத்த ஆண்டு துவங்குதுல 37ஆம் ஆண்டு இப்ப ஆரம்பிச்சிருது. துல்ஹஜ் மாசம் கடைசி மாசம், அதுக்கு அடுத்து முஹர்ரம் மாசம் ஹிஜ்ரி 37 ஆரம்பித்த உடனே ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சரி பண்ணிக்கிறோம் எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ரெண்டு தரப்புல உள்ள படையினரும் தங்கள் தலைவர்களை வற்புறுத்துறாங்க. என்னங்க இப்படி காலமெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கேமா, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படிங்கிற அளவு அவங்களுடைய அந்த டயர்டு சோர்வு போருங்கும் போது நிறைய ஒரு டென்ஷன் தானே, நிம்மதியா தூங்க முடியாது முதல்ல. இந்த மாதிரியான ஒரு நிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு ரெண்டு தரப்புல உள்ள படை வீரர்களும் ரெண்டு தரப்பு தலைவர்களையும் வலியுறுத்தி போரை தற்காலிகமா நிறுத்துறதுக்கு ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்க. ஒரு யாரா கேட்பான்னு இருக்காங்க, கேட்டவொன்னு சரிண்டு ஆயிடுச்சு. ஒரு மாசம் போர் கிடையாது, ஆனா அங்கேதான் இருக்கிறாங்க. ஒரு மாசம் போர் கிடையாது, வெளியூர்ல இருந்து அவங்க அங்கே கிடக்குறாங்க, இவங்க ஊரை விட்டு வெளியே வந்து இங்கே கிடக்குறாங்க. அவ்வளவு மக்களையும் வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு மாசமும் எப்ப சண்டை வரும் அல்ல எப்ப சமாதானம் வரும்ங்கிற மாதிரியே முஹர்ரம் மாசம் முழுவதும் இதே மாதிரி போய்கொண்டிருக்கிறது. ரெண்டு தரப்புலையும் கலந்து கொண்டவர்கள் வந்து தரப்புக்கு வந்து 1.5 லட்சம் பேர். அப்படின்னா எவ்வளவு பேர் காலியாயிருக்கான்னு பாருங்க. காவாசி பேர் காலியா இருக்கிறாங்க. 3 லட்சம் பேர்ல 70,000 பேருங்கிறது என்னாச்சு? அவ்வளவு பெரிய அளவுக்கு கூட்டத்தோட வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முஹர்ரம் முடிகிறது, ஒன்னும் பேச்சுவார்த்தை ஒன்னும் சரியா வரல. சஃபர் மாசம் வந்தோடனே மர ஆரம்பிக்கு சண்டை. இந்த ரெஸ்ட் எல்லாம் எடுத்தோடனே மர கொஞ்சம் முறுக்கெல்லாம் வந்துடும், அந்த பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஓய்வுலாம் எடுத்து காயமெல்லாம் ஆறி ஓரளவுக்கு ஸ்டெடியானு என்ன செய்யறாங்க? மறுபடி சஃபர் மாசத்துல அதெல்லாம் முடியாது, அட்டி விட்டக்கூடாது, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படி இந்த மாதிரியான ஒரு டைப்ல உசுப்பி விட்டு மறுபடி ஒரு 7 நாள் போர் நடக்கிறது. அப்ப ஒரு 30, 60, 67 நாள் ஆகுது வந்து போர். ஏற்கனவே ஒரு 30 நாள் நடந்திருக்குது, இப்ப அடுத்து ஒரு 7 நாள் நடக்கிறது. சஃபர் மாசம் முழுவதும் என்ன செய்யறது? போர் மறுபடி விக்கிரமாக நடக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அம்ர் இப்னு ஆஸ் எல்லாத்திலையும் அவர் தான் பக்கபலமா உள்ளவர்.
அவர்கிட்ட தான் எதுக்குமே ஆலோசனை கேட்பாங்க. ரொம்ப விவரமான ஆளு, ரொம்ப ஷார்ப்பா கிரிமினலான ஆளு சொல்லலாம். சஹாபாக்கள்ல அப்படி ஒரு ஆள் அவரை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு ஆலோசனை பண்றாங்க. இப்ப என்ன செய்யறது, அதாவது நம்ம கை ஓங்கின மாதிரி தெரியல, அவர் கை ஓங்கின மாதிரி தெரியல, அவர் ஒரு ஜான் முன்னேறிக்கிட்டு வர முடியல, நம்மளும் ஒரு ஜான் அவர் வரட்டிட்டு போக முடிய மாட்டேங்குது. இப்படியே அவங்க எல்லையில் நின்றுட்டு போர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்பதான் இதுக்கு முடிவு காண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் என்ன பண்றாருன்னு கேட்டா, இப்ப நம்ம வேற ஒரு ரூட்லாம் போகணும், இந்த ஆயுத போருங்கிறது சரி வராது, அறிவு போர் தான் பண்ணணும், அறிவை கொண்டு என்ன செய்யலாம், நம்ம ஒரு அவங்களை வீழ்த்துறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு குர்ஆனை கையில எடுத்துக்கிறங்க. அவர் சொல்றாரு, குர்ஆன் பிறகு என்ன செய்யுங்க, கையில எடுத்துக்கிறங்க, அதை சபையில காட்டி அலிக்கு அழைப்பு கொடுங்க. அலியே, இந்த குர்ஆன் சொல்ற தீர்ப்புக்கு நீ கட்டுப்பட தயாரா, நாங்களும் தயார், நீங்களும் தயார்னு கூப்பிடுங்க. அப்ப அவர் வருவாரு. குர்ஆன் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வாங்க யுத்தத்தை நிறுத்துங்கன்னு அர்த்தம். குர்ஆன் அடிப்படையில் நம்ம பேசி தீர்த்துக் கொள்வோம், குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ரெண்டு பேரும் கட்டுப்படுவோம், குர்ஆனின் பக்கம் நீங்க வர தயாரான்னு நம்ம போர்க்களத்தில் என்ன செய்வோம், டிக்ளேர் பண்ணுவோம். பண்ணின உடனே என்ன செய்வார் அலி, அந்த சமாதானத்தின் பக்கம் அவர் வருவாரு. வந்தால் அந்த உஸ்மான கொன்றவங்க இருக்காங்கல்ல ஒரு படையில, அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டாங்க, ரெண்டா உடையி அங்க சில பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க பிரியறதுக்கு, அவங்க பிரிவதற்கு நல்ல சண்டை முத்தி நடக்கும் பொழுது அதை அந்த அணியை உடைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, நீங்க இப்படி ஒரு சமாதான கூட வீசுங்க, அவங்களுக்குள்ள ரெண்டு அணியா போயிருவாங்க, பலம் குறைஞ்சு போயிரும். அவர் சமாதானத்துக்கு வந்தால் நன்மை தான், வராட்டாலும் அதுல வேற விதமான நன்மை இருக்கு, அவங்களுக்குள்ள இந்த கட்டுக்கோப்பு செஞ்சு போயிரும், நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்னவன என்ன செய்யறாங்க, அந்த குர்ஆனை தூக்கி அந்த போர்க்களத்தில் தூக்கி காட்டி, குர்ஆன்ங்கிறது நமக்கு இப்ப இன்னைக்கெல்லாம் சாதாரணமுங்க, ஏன்னா எல்லாரும் வீட்லயும் ஒரு வீட்டுக்கு 4 வச்சிருப்போம் 5 வச்சிருப்போம், அப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன்ங்கிறது அன்னைக்கு யாருமே இருக்காது. உட்கார்ந்து எழுதணும், எனக்கு ஒரு குர்ஆன் வேணும், நான் பிரிண்ட் பண்ணி கடையில வைக்கி, யாராவது குர்ஆன் வச்சுக்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அதுக்கு பல மாசம் நான் உழைச்சி நான் தான் உட்கார்ந்து எழுதணும். குர்ஆன் என்பது அரிதாகத்தான் ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட இருக்கும். குர்ஆன்ங்கிறது அவங்கவுங்களா எழுதி வைத்துக் கொண்டால் தான் உண்டு. அப்ப குர்ஆன் பெறுதிங்கிறது காட்டினதே உங்களுக்கு அதிசயமான ஒன்றா இருக்கும். அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த தொழுகையில ஓதுறதை வைத்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பார்களே தவிர, ஒரு ஊர்ல ஒரு 4 பேர்கிட்ட குர்ஆன் வந்து ஆச்சரியம். அந்த மாதிரியான இந்த எழுதிதான் வைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு காலம். அப்ப குர்ஆனை தூக்கி அப்படி பிடிக்கிறாங்க, இதோ அல்லாஹ்வுடைய வேதம், இந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், இந்த தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தந்திரத்தை போடுறாங்க. போட்ட உடனே போடும்போது அந்த ஆயத்தையும் வாசிக்கிறாங்க. எப்படி, ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்தில் உள்ள வசனம், அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, யுதுஆவுன இலா கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், லியஹ்குமு பைனஹும், அவர்கள் மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தின்பால் அழைக்கப்படுகிறார்கள். சும்ம யதவல்லா ஃபரீகும் மின்ஹும், அவர்கள ஒரு சாரார் புறக்கணித்து ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். வேதத்தின் பக்கம் அழைக்கப்பட்டா புறக்கணிச்சு ஓடுறாங்க என்று. இந்த மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டி, வாங்க குர்ஆன் அடிப்படையில் பேசிக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் என்ன செய்யறாரு, சரின்னு ஒத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்குது. 7ஆம் நாள் போர் நிறுத்தி விட்டு பேச்சுவார்த்தை என்ன நடக்குது தெரியுமா, நம்ம ஒரு நடுவரை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு நடுவரை ஏற்படுத்தி எந்த அடிப்படையில் பாக்குறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி நம்ம கணவன் மனைவிகளை பிரச்சனை ஏற்படுதுல, பிரச்சனை தீர்க்கவே முடியாம போகுதுல, அப்ப அல்லாஹ் ஒரு சஜஷன் சொல்றான். அதுல எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபபாசு ஹகம மின் அஹ்லிஹி வ ஹகம மின் அஹ்லிஹா, அவரது கணவன் தரப்பில் இருந்து ஒரு நடுவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனைவி தரப்பில் இருந்து ஒரு நடுவரை, 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் தீரவே மாட்டேங்குது, அவங்களுக்கு டைவர்ஸ் வந்துடக்கூடாது என்றால் என்ன செய்யணும்ங்கிறான் குர்ஆன்ல, கணவன் தரப்புல இருந்து ஒரு ஆளை கூப்பிடுங்க, மனைவி தரப்புல ஒரு ஆளை கூப்பிடுங்க, அவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையை விடுங்க, 2 பேரும் இவருக்கு அவங்க மேல அக்கறை, அவருக்கு இவங்க மேல அக்கறை, அதனால அநியாயமா ஒரு தலைபட்சமா தீர்ப்பு வந்துடாது, 2 பேருமே நல்லபடியா பேசி பிரச்சனை எங்க இருக்குது, எதனால அந்த பூசல் நடக்குது என்பதை ஆய்வு பண்ணி ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. இதை எடுத்து அழித்ததுக்கு போடுறாங்க. இப்ப நமக்கு முடிவு வர்றதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், நம்மளே பேசியிருந்தா தீர்வு வராது. என்ன வைக்கிறாங்க தீர்மானம், குர்ஆன் படி கூப்பிட்டாங்கல்ல, குர்ஆன் இப்படி ஒரு வழியை நமக்கு சொல்கிறது. என்ன வழி சொல்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுமையானால் அது அவங்க 2 பேரும் ஒதுங்கிக்கிறணும், 2 நடுவரை நியமிக்கணும்,
இந்த 2 பேரும் அளிக்கிற தீர்ப்புக்கு நாங்க கட்டுப்படுறோம். சேர்ந்து வாழுங்க 2 பேரும் சொன்னா சேர்ந்து வாழ்றது, பிரிஞ்சிட்டு போங்கன்னு சொன்னா பிரிஞ்சிடுறது என்று அந்த 2 நடுவரை ஏற்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்வோம், நாம 2 நடுவரை ஏற்படுத்துவோம், அந்த 2 நடுவர்கையில பொறுப்பு ஒப்படைச்சிருவோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு போடுறாங்க. அவரை கட்டும் எதிர்ப்பு வருது. அங்க இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில இந்த குரூப் பூரா எதிர்க்குது. சமாதானத்தை விரும்பாத, உஸ்மானை கொல்லுவதையே ஒரு மார்க்கத்துடைய கடமைன்னு ஆயுதம் தூக்கிட்டு திரிகிற கூட்டம் இருக்கு பாருங்க. அந்த கூட்டம் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாதீங்க, முன் வச்ச கால பின் வைக்காதீங்க, உஸ்மான கம்ப்ளீட்டா முஆவியாவை கருவறுத்துட்டு தான் நம்ம திரும்பணும், இல்லைன்னா நம்ம காலகாலத்துக்கு பிரச்சனை சொல்லி அவங்க அதை மறுக்கிறாங்க. அலியுடைய படையில ஒரு கணிசமான மக்கள். ஆனா மெஜாரிட்டியான மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல நம்ம காம்ப்ரமைஸ் தான் நல்லது, அது ஒரு இந்த தீர்வுக்கு ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு கணிசமான பேர் வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய எதிர்ப்பை மீறி அதுக்கு இணங்கி வர்றாங்க. சரி, நடுவரை நியமிச்சுக்கிறோம். என்ன நடுவரை நியமிச்சுக்கிறது என்று கேட்டால், அதாவது முஆவியா தரப்புல இருந்து அம்ர் இப்னு லாஸ் நடுவர். முஆவியா தரப்பு இருக்குல்ல, முஆவியா பேச மாட்டார். எங்க தரப்புல இருந்து இந்த அம்ர் இப்னு லாஸ்ங்கிறவரை நாங்க நியமிக்கிறோம், உங்க தரப்புல நீங்க ஒரு ஆளை நியமிங்க அப்படிங்கிறாங்க. அங்க வந்து இப்னு அப்பாஸ் நியமிக்கணும்னு யார் சொல்றா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நம்ம தரப்புல யாரை அனுப்புவோம், இப்னு அப்பாஸ் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த படையில உள்ள மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, இல்ல இப்னு அப்பாஸ் வந்து சமாதானத்துக்கு வரமாட்டாரு, அவர் இந்த களத்துல யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாரு, நமக்கு சமாதானம் ஏற்படணும்னு சொன்னா பிரச்சனையை சால்வா முடிக்கிறது யாரு இஹ்லாஸா நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு ஆள் தான் இருக்குன்னு அபு மூசா அஷரியை நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அபு மூசா அஷரி இதுல இல்ல, அவர் அந்த இதுல வரமாட்டேன்ட்டார். எதுல ஒரு கவர்னரா இருந்தார்ல, அவரை ஓரம் கட்டிட்டு தானே நான் மக்கள் எல்லாம் சண்டைக்கு போவாதீங்க யாரு, நான் வீட்டுல முடங்கிற போறேன்னு சொல்லி நினைஞ்சாரு. அவரு கூஃபாவுல வந்து அவர் ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாரு. அந்த அபு மூசா அஷரி அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இந்த இடத்துக்கு வராம இருக்கிறாரு. அவர் பேரை எல்லாரும் சொல்றாங்க அலியுடைய படையில. அலியுடைய படையில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து இப்னு அப்பாஸ் அனுப்புனீங்கன்னா பிரச்சனை தீராது, கொஞ்சம் மென்மையான ஆளு, கொஞ்சம் நல்லிணக்கத்தை விரும்புற ஆளு, இந்த சண்டையே வேணாம்னு நினைக்கிற ஒரு ஆளு, அப்படி ஒரு ஆளை தான் வைக்கணும். அபு மூசா அஷரி ரொம்ப நல்ல மனுஷன், இவங்க அணியில வராட்டா கூட அந்த அணியிலையும் போல இந்த அணியிலையும் போல, அவர் இந்த சிஃபீனுக்கும் வரல, ஜமலுக்கும் வரல, ஒட்டக போருக்கும் வரல, இந்த சிஃபீன் யுத்தத்துக்கும் வரல, அவரை நீங்க கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அப்ப அது நிப்பாட்டி வைத்து அவரை போய் தேடி பிடிச்சு கொண்டு வர்றாங்க. 13 ஆயிடுச்சு. அவரை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து இந்த மாதிரி உன்னாலதான் சமாதானம் ஏற்பட போகுது, ஏன்னா அலிக்கு மீற முடியல, அலி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, அதெல்லாம் இப்னு அப்பாஸ் அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த மக்களை என்ன பண்ணிடுறாங்க, இப்னு அப்பாஸ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அம்ர் இப்னு லாஸுக்கு வந்து ஈக்குவலான ஆள் கிடையாது அபு மூசா அஷரி. எதுல ஈக்குவலான ஆள் கிடையாது, தந்திரத்துல அந்த மாதிரி கிரிமினல் வேலையில ஈக்குவல் கிடையாது. நல்ல மனிதர்ங்கிற வகையில் இவருக்கு அவர் ஈக்குவல் கிடையாது. அபு மூசா அஷரி மாதிரி ஒரு நல்ல மனிதர் யாரும் கிடையாது, அவ்வளவு நல்ல மனுஷன் இருந்தாலும் அவரை வந்து கொண்டாந்து போட்டு விடுறாங்க. போட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, அப்ப மக்கள் 2 பேரும், இவங்க தரப்பு நடுவர் அம்ர் இப்னு லாஸ், அவங்க தரப்பு நடுவர் யாரு அபு மூசா, 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அலி முஆவியாட்ட உறுதிமொழி கேட்கறாங்க. என்ன உறுதிமொழி, நாங்க 2 பேரும் நன்கு ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து நாங்க ஒரு முடிவை சொல்லுவோம், நாங்க சொல்ற முடிவு எதுவானாலும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, தீர்ப்பு நாங்க தான் அளிப்போம், நீங்க பேசுவார்த்தை சமாதானம் அந்த பேசலாம் பேசக்கூடாது, நாங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றோமோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க என்ன செய்யணும் ஏத்துக்குவீங்களான்னு கேட்கறாங்க. அலியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க, முஆவியாவும் ஓகேன்றாங்க. 2 நடுவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய எழுத்துமானம் வாங்குறாங்க. இவர் இந்த 2 பேரும் என்ன முடிவு எடுத்தாலும் நானும் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க. யாரு, முஆவியா அலி 2 பேரும் சேர்ந்து. இது வந்து அலி கூட அமீருல் முஃமினீன் அலின்னு கடிதம் எழுதுவாரு. அப்ப இந்த அம்ர் இப்னு லாஸ் மறுப்பாரு, அமீருல் முஃமினீன் அதை ஒத்துக்கிட்டா தான் உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லையே, நீ அலின்னு போடு, இவர் முஆவியான்னு போடு, அது என்ன அமீருல் முஃமினீன் போடுறேன், உனக்கு அமீரா நாங்க ஏத்துக்கிட்டா பஞ்சாயத்து இல்லையப்பா அப்படின்னு உடனே அந்த ஹுதைபியா யாவும் வந்துடும் அவருக்கு. ஹுதைபியாவுல முகமது ரசூலுல்லாஹ்னு போடும்போது ஆட்சேபனை பண்ணாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ்வை அழிக்க சொல்லுவாங்க, வேணாப்பா அவங்க ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிட்டா தான் பிரச்சனை இல்லையே, அவங்க சொல்ற சரிதான் விட்டுரு அப்படின்னு அழிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அலி என்ன செய்யறாங்க, வேணாம் என் பேரை மட்டும் போடுங்க. அது மாதிரி முஆவியாவும் அலியும் எழுதி கொண்ட ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து
இந்த 2 பேரையும் நடுவராக ஒப்புக்கொள்கிறோம். இந்த 2 பேரும் ஆய்வு செய்து அளிக்கிற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி உறுதிமொழி பத்திரத்தை 2 பேரும் கையில வாங்குறாங்க. யாரு? அம்ர் இப்னு ஆஸும் அபு மூஸா அல்-அஷ்அரியும் வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு டைம் போடுறாரு. யாரு? அவர் இப்ப தீர்ப்பு அளிக்க மாட்டோம். உடனே 2 பேரும் சொல்றாங்க, இப்ப என்ன இல்ல, தீர்ப்பு இப்ப கிடையாது, குர்ஆனில் ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க ஆறப்போட நினைக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க, இப்ப பிரச்சனை எதை சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க, எழுதுறது ஈஸி, ஆனா இப்ப ஒத்துக்கிற மாட்டாங்க, டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் ஆற போடுவது நல்லது. இது நடக்கிறது இப்ப முஹர்ரம் முடிஞ்சு இப்ப சபர் மாசத்துல என்ன செய்யுது, சபர் மாசம் ஆயிடுச்சு இந்த அவரை கூட்டிட்டு எல்லாம் நடப்பதற்கு. அப்ப சபர் மாசத்துல எழுதும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரமலான்ல தான் தீர்ப்பு. சபருக்கு அப்புறம் என்ன, சபரு, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான். தீர்ப்பு எவ்வளவு நாள் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 8 மாசம் கேட்கிறாங்க. அதனால ரமலான் மாசம் தான் நாங்க தீர்ப்பளிப்போம். எங்கள்கிட்ட பஞ்சாயத்தை விட்டுட்டீங்கல்ல, ரமலான் மாசம் வரைக்கும் நீ உன் இடத்துக்கு போ, நீ உன் இடத்துக்கு போ. இவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்க, தற்காலிக தீர்ப்பு என்ன அளிக்கிறாங்க, நீ அலி வந்தபடி நீ கூஃபாவுக்கு ஈராக்குக்கு போயிரு, நீ ஷாமுக்கு போயிரு, இனிமே யாரும் எந்த ஆயுதம் யாருக்கு ஆயுதம் தூக்க கூடாது, அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்கோ, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க கையில என்னென்ன இருந்துச்சு அதை வச்சுக்கிறங்க. உன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வச்சுக்க, உன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வச்சுக்க, நீ ஒரிஜினல் இடத்தை இங்க பிடிக்க கூடாது, நீ ஒரிஜினல் இடத்தை அங்க போய் பிடிக்க கூடாது. என்னென்ன யார்கிட்ட இந்த தேதியில் இருந்ததோ அந்த நிலையோட நீங்கள் ரிட்டர்ன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக 2 பேரும் தீர்ப்பளிக்கிறாங்க. எப்படி அளிக்கிறாங்கன்னு கேட்டா, ரமலான் மாசத்துல தூமத்துல் ஜந்தல் ஒரு இடம் இருக்குது, அந்த ஊர் பக்கத்துல, அந்த இடத்தில் நாங்க 2 பேர் வருவோம். அந்த இடத்துக்கு அலியும் வரணும், முஆவியாவும் வரணும். ஒவ்வொருவரும் 400 பேருக்கு அதிகம் இல்லாமல் கூட்டிட்டு வரணும். 10,000 எல்லாம் திரட்டிட்டு வரக்கூடாது. அவருக்கு பாதுகாப்பு ஒருத்தருக்கு வேணும்ல, நீ ஒரு 400 பேரை கூட்டிட்டு வரலாம், நீ ஒரு 400 பேரை கூட்டிட்டு வரலாம், 800 பேர் தான் மொத்தமே அனுமதிப்போம். இவங்க 2 பேரும் சொல்றாங்க, தீர்ப்பளிக்கிற அன்னைக்கு நீங்க 2 பேர் நான் 8 மாசம் கழிச்சு என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு வரணும், வரும்போது தரப்புக்கு 400 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு ஷரத்து போடுறாங்க. ஷரத்து போட்டு அக்ரிமெண்ட்லாம் ஆன உடனே இவங்க பிடிச்ச கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க, அவங்க பிடிச்ச கைதிகளை போர்ல பிடிச்சி வச்சிருப்பாங்களே உசுரோட, அவங்களெல்லாம் இவங்க விடுவிக்கிறாங்க, இவங்கள அவங்கள விடுவிக்கிறாங்க. அங்க காயமடைஞ்சவங்களாம் தூக்கிட்டு இவங்க சிகிச்சை பண்றாங்க. அவங்கவுங்க ஆட்களை பிரிச்சு அந்த வேலைலாம் முடிச்சு விட்டு அலி கூஃபாவுக்கு போயிடுறாங்க. மருவான் ஷாமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ரிட்டர்ன் ஆகி போய்கொண்டு அலிகளில் நான் போய்கொண்டு இருக்கும் பொழுது, அலியோட போயிட்டு இருக்காங்கல்ல 12,000 பேர், உன்னுடைய தலைமையின் கீழே வந்ததுக்கு நாங்க பாடம் கத்துக்கிட்டோம், இனிமே உன்னோட இருக்க மாட்டோம், நாங்க அவர் கதையை ஓச்சிடலான்னு வந்தா நீ சமாதானம் பண்ணிட்டு வந்திருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் உஸ்மானை கொன்றவர்கள். அந்த 12,000 பேர் என்ன பண்ணிடுறாங்க, அலிகளில் நான் படையிலிருந்து விலகி கோச்சுக்கிட்டு போய் ஹரூராங்கிற ஒரு ஊர்ல போய் அவங்க மையம் அமைத்துக் கொண்டு அங்க தனித்து செயல்படுறாங்க. நாங்க உன் தலைமையின்களை வரவே மாட்டோம், இனிமே எந்த ஒரு சங்காத்தை உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி அலியோடு இருந்த ஒரு 12,000 பேர் விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன இந்த வரலாறு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சொன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகுதுங்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணுமே, அதனால ஷார்ட்டா வேகமா கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரமலான் வருது. அதுக்கப்புறம் பல சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ரமலான் மாசம் வந்தவங்க தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேருடைய ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வரல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வரல. தீர்ப்பளிக்கிற இடத்துக்கு வரணும்னாங்கல்ல, 2 பேருமே வரல. 2 பேருமே தங்கள் பெருந்தகை அனுப்பி வைக்கிறாங்க, நாங்க வரல, ஏன்னா வந்தாலும் அசம்பாவிதங்கள் ஏற்படும். 400 வருடம் போறோம், அந்தாள் என்ன கிரிமினல் பண்ண நமக்கு தெரியல, இவர் என்ன கிரிமினல் பண்ணுவாரோ, 400 வருடம் நம்ம போய் அவர் 4,000 பேரோட ஒரே முகாமிக்கிட்ட என்ன செய்யறது. இப்ப 2 பேருமே என்ன செய்யறாங்க, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாம இருக்கிற காரணத்தினால ஏதாவது யாராவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருங்கிறதுனால 2 பேருமே வரல. 2 தரப்புலையும் பிரதிநிதிகள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்தவன மக்கள்லாம் கூடிடுறாங்க. அங்கிட்டு 400 இங்கிட்டு 400 பேர் இருக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில இவர் என்ன செய்யற, அம்ர் இப்னு ஆஸ் என்ன பண்றாரு, அபு மூசாவை ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் இவர் அழகா சொல்லி சரின்னு நம்ப வச்சிருவாரு, நல்லது மாதிரி சொல்லி அவங்க தலையில ஆட்டிடுவாங்க. அபு மூசா சொல்லிவிட்டு என்ன செய்வார்னு கேட்டா அவரை அறிவிக்க சொல்லுவார். நீங்களும் சொல்லுங்க, நீ பெரிய ஆள், நீங்க தானே, நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க அறிவிங்க உடனே இவர் ஏமாந்துருவாரு. இவர் ஏமாளி மாதிரி ஆளு.
அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன முடிவு தெரியுமா? 2 பேரும் எடுத்த முடிவு, நம்ம 2 பேரையும் நீக்கிடுவோம். நம்ம என்ன செய்வோம்? அலியை நீக்கிடுவோம். ஜனாதிபதி வேணாம், எல்லாரும் ஏத்துக்கொள்ள கூடியவர் தான் தலைவரா இருக்கணும். முஆவியாவை நீக்கிடுவோம். நீக்கிட்டு என்ன செய்வோம்? மக்கள்கிட்ட விட்டு புது தலைவரை தேர்ந்தெடுப்போம். அது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவரா இருப்பார். அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு. அபு மூசாவுக்கு சரின்னு நம்ம 2 பேரும் நினைக்கிற கரெக்ட் தானே, இதை தவிர வேற என்ன தீர்வு அளிக்க முடியும்? என்னென்னமோ யோசிச்சு பாக்குறாங்க. இந்த 8 மாசத்துக்கு இடையில கூடுறாங்க ஆலோசிக்கிறாங்க, ஒன்னும் முடிவு எடுக்க மாட்டேங்குது. கடைசி முடிவுக்கு என்ன வர்றாங்க? இதை சொன்னா அது இடிக்குது, அதை சொன்னா இது இடிக்குது. கடைசி தீர்வு என்ன? 2 பேரும் வேணாம், நீனு வேணாப்பா நீனு வேணாப்பா, உங்க 2 பேரையும் நாங்க நீக்கிட்டோம். நீங்க எங்க தீர்ப்பு கட்டுப்படுறேன் இல்ல, இன்னையில இருந்து அலியும் ஜனாதிபதி இல்ல, முஆவியாவும் ஜனாதிபதி இல்ல, புது ஆளை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவோம் முடிவு எடுத்துறாங்க. முடிவு எடுத்துட்டு 2 பேரும் நிக்கிறாங்களா, சொல்றாரு நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, முடிவு சொல்லுங்க. யாரு? அபு மூசாட்ட. அவர் என்ன பண்றாரு? அவர் முதல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்ன செய்யறாரு? மக்களே, நாங்கள் நன்கு ஆலோசித்து ஒரு சரியான முடிவு வந்திருக்கிறோம். என்ன முடிவு வந்திருக்கிறோம் என்று கேட்டால், நான் என்னுடைய தரப்பை சேர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து நான் நீக்குகிறேன். அதே மாதிரி இவருடைய தரப்பை சேர்ந்த முஆவியாவையும் அந்த பொறுப்பில் இருந்து நான் நீக்குகிறேன். இவரை நான் நீக்கி விடுகிறேன், அவரை நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்துறாரு. இவர் எந்திரிக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார், அவர்கள் தன் தரப்பை சேர்ந்த அலி அவர்களை ஜனாதிபதியை விட்டு நீக்கிறதா அவர் சொன்னார். பெரியவர் கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் அலியை நீக்குகிறேன், முஆவியாவை நான் ஜனாதிபதியாக நியமிக்கிறேன். அவர் நீக்கிட்டார்ல 2 பேரையும். நீக்கனோட என்ன பண்றாருன்னா, நான் அதுல ஒரு ஆளை தான் நீக்குவேன், இந்த ஆளை நீக்க மாட்டேன்றாரு. இப்ப என்ன சொன்னாலும் கட்டுப்புறன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப ஓட்டெடுப்பு நடந்தா என்ன ஆச்சு? அவர் 75% அவருக்கு எதிராக போச்சு. இப்ப 25% இப்ப ஆதரவுன்னு ஆயிடுச்சு. அப்படித்தானே ஆகுது. அவரை 100% நீக்கிட்டாங்க. யார? அலிய. இவர் 50 அவர் 50 வைங்க, இவருக்கு 50 அவருக்கு 50 வைங்க. அப்ப 50 100% எல்லாரும் சேர்ந்து யாரை நீக்கியாச்சு? இப்ப அலிய நீக்கியாச்சு. முஆவியாவுக்கு என்னது? 50 ஓட்டு கிடைக்கல, 50 ஓட்டு கிடைச்சிருக்குது. அப்படி வந்துருதுல. அப்படின்னு வரும் பொழுது ஒரு ஆளுக்கு 50% ஓட்டு கிடைக்குது, இன்னொரு 50% ஓட்டு யாருக்கு நீங்க போடல. அப்படிங்கும்போது அவர் தானே ஓட்டு போடாத ஆளுகளுடைய இதுக்கு மதிப்பு கிடையாதுல. பதிவான வாக்கத்தானே பார்க்கணும். அலிக்கு 50 வாக்கு பதிவாயிருக்குது, முஆவியாவுக்கு 0 வாக்கு பதிவாயிருக்குது. அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு என்ன பண்ணிவிட்டாரு? இன்னையில இருந்து முஆவியா தான் ஜனாதிபதிட்டார். இவருக்கு கட்டும். அப்பதான் இவர் வழங்குறாரு, ஆகா இந்த அம்ர் இப்னு ஆஸ் அபு மூசா எல்லாத்திலையும் சாப்பிட்டான ஒரு ஆளு, இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணி நம்மளை கவுத்தி விட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறாரு. ஒன்னும் பண்ண முடியல மக்களுக்கு. மக்கள் என்ன செய்யறாங்க? இதுதான் ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, நம்ம தான் சொல்லிட்டோம்ல, நம்ம தானே நியமிச்சோம், நம்ம இவர் ஃபிட்டான ஆள் இல்ல, இவர் இதுக்கு நம்ம போய் அபு மூசா போட்டு இதுக்கு அனுப்புனது தப்பு, இவர் பயங்கரமான கிரிமினலான ஆளு, இவர் மாதிரி ஆளை கொண்டு நம்ம அனுப்பி போட்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த அணியில என்ன பண்ணிடுறாங்க? நம்ம சொன்னதுக்கு நம்ம கட்டுப்படுத்த ஆகணும்னு சொல்லி அவர் நீக்கிட்டேன்ட்டாரா. கடைசியில் அபு மூசாவுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு, இனிமே நான் வரவே மாட்டேப்பான்னு அலியை சந்திக்கிறதுக்கு வெட்கப்படுறாரு. நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டோம், தெரியாம இந்த மாதிரி பண்ணிவிட்டோம், இவருடைய கிரிமினல் வேலை தெரியாம நம்ம ஒரு அநீதி இழைச்சிட்டோம், 2 பேருமா சேர்ந்து நீக்கிறோம்னு அறிவிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கு, நம்ம போட்டுக்கிட்டு நீ தான் முதல்ல அறிவிக்கணும், குசியாகி போய் நம்ம அறிவிச்சு ஏமாந்துட்டோம். அவர் பாட்டுக்கு வெட்கப்பட்டு மக்காவுக்கு போயிட்டாரு, அலியை போய் பார்க்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பலம் அப்படி குறையுது. மக்களே என்ன செய்யறாங்க? தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க, ஒரு சமாதானம் ஏற்பட்டு போச்சு, அப்படியே அவர் பக்கமே போங்க பாண்டவன அப்படியே கையெல்லாம் அங்கிட்டு ஓங்குது. இவர் பக்கம் சரியா ஸ்ட்ராங் ஆகுது. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் இருந்ததுல இந்த உஸ்மானை கொன்றவர்கள் தனியா பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அங்கங்க பலவிதமான டவுன் ஏற்படுகிறது. அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரிஞ்சு போனவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க தனியா ஒரு படை எடுத்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அடிக்கடி சண்டை, அங்கனுக்குள்ளே அலியோட சண்டை போடுறது, யுத்தம் பண்றது, அவங்கள தாக்குறது, இது மாதிரியான உள்நாட்டு குழப்பமே அங்க மதீனாவுல உஸ்மானுக்கு ஏற்படுத்தின மாதிரி இப்ப அலிக்கு எதிராக ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது மாதிரியான பெரிய பெரிய குழப்பங்கள், சண்டைகள்லாம் ஏற்பட்டு அவர்களை அடக்கிறதுக்காக வேண்டிய அலி யார், இந்த உஸ்மானுடைய கொலையாளிகளை அடக்கிறதுக்காக வேண்டிய அலி தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி யுத்தம் செய்கிறார். அந்த ஹரூராவுல மையம் கொண்டிருந்த அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தவர்களுடைய யுத்தம் செய்து பல்லாயிரக்கணக்கானவர் கருவ இருக்கிறாரு. அதோட அவங்க ஓயிறாங்க. அப்பதான் அது முதல் செஞ்சிருக்கணும். அவர்
ஸ்டார்டிங்லயே அதை செஞ்சு இருந்தாருன்னு சொன்னா இந்த மேட்ரே நடந்திருக்காது, ஜமல் யுத்தம் நடந்திருக்காது, அது மாதிரி இந்த சிப்பின் யுத்தம் நடந்திருக்காது. அவங்கள கூட கூட்டிகிட்டே தெரிஞ்சு விட்டு கடைசியா இவங்க ஒண்ணுக்கு சரி வர மாட்டாங்கன்னு அவங்கள ஒழிச்சு கட்டினார். கம்ப்ளீட்டா அணிஞ்சார் அலிரலி இல்லாம. அன்னைக்கு ஒழிச்சதுக்கு அப்புறம் அவங்க பெருசா தலையெடுக்க முடியல. விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் பேர் அங்கிட்டு தப்பிச்சு இருந்தானுவோ. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பிளான் பண்ணாங்க. என்ன பண்றாங்க பிளானு? தப்பிச்சு இருந்தவங்க அவன் ஒரு 3 பேர் கூடுறாங்க. 3 பேர் யாருன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன், அவனுக்கு இப்னுல் முலஜ்ஜிம் என்று அவனுக்கு பேரு, அறிமுகமான பேரு. அதே மாதிரி பரக் இப்னு அப்துல்லான்னு ஒரு ஆளு, அம்ர் இப்னு பக்ருன்னு ஒரு ஆள். இவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு மசூரா பண்றாங்க. நம்ம இனத்தை அவர் அழிச்சு விட்டார், நம்ம இயக்கத்தை, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்யறது நியாயம் நினைச்சமே, அந்த சிந்தனையுடைய நம்ம யார் அழிச்சிட்டாரு? அலி நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பேரை, ஆயிரக்கணக்கான பேரை கருவறுத்து விட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அலியையும் காலி பண்ணணும், முஆவியாவையும் காலி பண்ணணும். முஆவியா உஸ்மான கொலை செஞ்சவங்க இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம அலியையும் காலி பண்ணணும், முஆவியாவையும் காலி பண்ணணும். இதுக்கெல்லாம் சூத்திரதாரி அம்ர் இப்னு ஆஸ் தான். அவரால் தான் இப்ப இந்த மாதிரி அவர் கை முஆவியா கை ஓங்கி இருக்கிறது. அதனால அம்ர் இப்னு ஆஸையும் கொலை பண்ணணும். 3 பேர்ல யாரை கொலை பண்றதை ஏத்துக்கிறீங்க? இப்படின்னு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க அவங்க. யுத்தத்தின் மூலமாக இனிமே ஒழிக்க இயலாது. ரகசியமா நுழைஞ்சு அட்டாக் பண்ணி முதல்ல குத்திட்டு ஓடுறது. இந்த மாதிரி கொலை செய்வதற்கு யாரு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம்ங்கிறவன் என்ன பண்றான்? நான் அலிய காலி பண்ற ஏன் பொறுப்பு அப்படின்னு அவன் இன்சார்ஜ் ஏத்துக்கிறான். இந்த பரக் இப்னு அப்துல்லாங்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா, முஆவியாவை நான் கொலை பண்றேன், அது ஏன் பொறுப்பு அப்படிங்கிறான். அம்ர் இப்னு பக்ருங்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா, அம்ர் இப்னு ஆஸ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து 3 பேரும் 3 ஏரியாவுக்கு போயிட்டாங்க. எப்ப போறாங்க? இது இப்ப நடக்கிறது. இப்ப துல்ஹஜ் சஃபர் முடிச்சிட்டு போறாங்க இல்லையா? சஃபர் ரமலான முடிச்சிட்டு போறாங்க. ரமலான் சண்டையெல்லாம் பிறகு அதுக்கு அடுத்து இவர்கள் அழிக்கப்படுறாங்க. இவங்க என்ன கெடு வைக்கிறாங்க கேட்டா, அடுத்த ரமலானில் நம்ம கொல்லணும், அந்த அளவுக்கு நீண்ட கால திட்டம் போடுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 7-8 மாசம் இருக்கு. ரமலானுக்கு பிறகு இவங்களோட சண்டையெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இவங்க திட்டம் போடும்போது அடுத்த ரமலானுக்கு 7-8 மாசம் இருக்கிறது. என்ன பிளான் பண்றாங்க கேட்டா, அலியை கொல்வதற்கான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு அவங்க ஆள் மாதிரியே நடித்து, நான் போய் அலியோடவே நான் இருந்து விடுவேன், பல மாதங்களுக்கு நான் இருப்பேன், நீ முஆவியாவோட போய் இரு, நீ அம்ர் இப்னு ஆஸோட இரு, அவங்களோட நம்பிக்கையை பெரு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரே நாள்ல எல்லாரும் 3 கதை நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அவங்க இந்த இப்னு முல்ஜிம் இருக்கான் பாருங்க, அப்துல் ரஹ்மான்ங்கிறவன், இவன் குஃபாவுக்கு போகிறான். ஒரு ரமலான் மாதமும் வருது. ரமலான் மாதம் வரும்போது 38ஆம் ஆண்டுடைய ரமலான் மாதம் வருகிறது. அப்ப ரமலான் மாசத்துல அவங்க சுபூத்துல வரும்போது வீடு வீடா போய் சலான் எழுப்பி விட்டு வருவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது அவன் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். ரமலான் பிறை 17 அன்று என்ன பண்ணிட்டான், அவன் இன்னும் 2 பேர் அதுக்குள்ள சேர்த்துட்டான். அந்த 8 மாசத்துக்குள்ள அந்த ஊர்லயே 2 பேரை தன்னை துணைக்கு சேர்த்து கொண்டு அவங்கள 3 பேருமா சேர்ந்து வெட்டி கொண்டு விட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சான்? கொல்லப்பட்டார். அவனும் கொல்லத்தான் பட்டார். எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைநகரத்திலேயே அவங்களும் என்ன செய்யறாங்க, தொழுகைக்காக செல்லும் பொழுது கொல்லப்படுறாங்க. இவங்க 2 பேரும் கொல்ல போனது அங்க நடக்கல. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாரு. இவர் மாதிரி ஒரு வெகுளித்தனமா நினைக்க மாட்டாரு. முஆவியாவும் அம்ர் இப்னு ஆஸும் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்களுடைய முயற்சி அங்க தோல்வி அடைஞ்சிருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் என்ன செஞ்சுறாங்க, கொல்லப்பட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே எதன் பேர்ல நடக்குது? இஸ்லாத்தின் பெயரால, மார்க்கத்தின் பெயரால் நடக்கிறது.